Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நான் லாரியல் ப்ரொஃபஷனல் சீரி எக்ஸ்பர்ட் ஹேர் கேர் ரேஞ்ச் பத்தின டீடைல்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நான் இந்த லாரியல் ப்ரொஃபஷனல் சீரி எக்ஸ்பர்ட் ரேஞ்ச்ல இருந்து ஷாம்பூ, ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் சீரம் இதை பத்தின டீடைல்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஸ்டார்ட் பண்ண எப்படி எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற டீடைல்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்க ஹேர் வந்துட்டு நேச்சுரலா டேமேஜா இருக்கு, இல்லைன்னா நீங்க அடிக்கடி வெளியில போயிட்டு வந்து டேமேஜ் ஆகுது, இல்ல ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி டேமேஜா இருக்குன்னா நீங்க தாராளமா இந்த ரேஞ்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நான் நிஜமாவே வந்துட்டு சரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ற ஒரு ரேஞ்சா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் தான் வாங்கினேன். நானுமே என்னோட ஹேர் கலர் நான் பண்ணியிருந்த போது அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல இருந்தா இருந்தது. ஸோ அதனால நான் நம்பிக்கையா வந்துட்டு இதுல வந்து குதிச்சேன். இன்னைக்கு நான் காமிக்க போற ஸ்பெசிபிக் வேரியன்ட் இல்லாம வேற வேரியன்ட்ஸ் வந்து நான் முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் என்ன வேரியன்ட் வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போறேன்னா இந்த கோல்ட் கினோவா பிளஸ் ப்ரோட்டீன் அப்சல்யூட் ரிப்பேர் இந்த ரேஞ்ச் தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்க போறேன். ஸோ என்னோட ஹேர் பர்சனலாவே நல்லா டேமேஜ் ஆன ஒரு ஹேர் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஹேர் வந்துட்டு ரெகுலரா ஸ்ட்ரைட்டன் இல்லைனா கர்ல் இல்லைனா ஹீட் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரேஞ்ச் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த ரேஞ்சே நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாம்பூ பாத்தீங்கன்னா இந்த கோல்ட் கினோவா பிளஸ் ப்ரோட்டீன் அப்சல்யூட் ரிப்பேர் ஷாம்பூ தான் இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது ஸ்பெசிபிக்கலாவே பாத்தீங்கன்னா டேமேஜ்டு ஹேருக்காக தான். இது வந்து இன்ஸ்டன்டா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஷாம்பு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ஹேர்லன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ராண்ட் வந்துட்டு உங்களுக்கு அமேசிங்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் இந்த ரேஞ்சில் இந்த ஷாம்புவை போட்டுட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா ஹேர் மாஸ்க் வந்து போட்டுப்பேன். நான் வந்து கண்டிஷனர்ஸ்க்கு பதிலாக ஹேர் மாஸ்க் வந்துட்டு ஸ்வாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல வந்து காமிச்சிருக்கேன். நான் இந்த மாதம் என்ன வாங்கியிருக்கேன், என்ன ட்ரை பண்ண போறேன் அப்படின்றது நான் வந்துட்டு உங்களுக்கு என்னுடைய ஹால் வீடியோஸ்லாம் கூட காமிச்சிருக்கேன். ஸோ அதிலே நான் இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் கினோவா அண்ட் ப்ரோட்டீன் ரேஞ்ச் தான் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா ஷாம்பு போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய முடியை இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கோங்க. உங்கள் முடி இந்த மாதிரி டேம்பாக இருக்கணும், ட்ரையாக இருக்கவே கூடாது மாஸ்க் போடும்போது. ஸோ நான் என்னுடைய ஹேர் இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு செக்ஷனாக எடுத்து இந்த ஹேர் மாஸ்க் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் மிட் லென்ஸ்லேருந்து எடுத்து எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணணும். ரூட்டில் நீங்கள் இதை அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி நான் கொஞ்சம் செக்ஷனாக எடுத்து என்னுடைய எல்லா முடியும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எதுவும் சிக்கும் இல்லாத மாதிரி நான் நல்லா அந்த டேங்கிள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா முடியிலையும் மாஸ்க் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இதை நீங்கள் ஒரு 2 to 3 minutes மட்டும் உங்கள் ஹேரில் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ரி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது உங்கள் முடியை வந்துட்டு அழகாக மேனேஜபிள் ஆக்கும். ஃப்ரிஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் ஆக்கும், சிக்கு இல்லாமல் ஆக்கும். எனக்கு ரொம்பவே மேனேஜபிளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நிறைய டேமேஜஸ் அண்ட் ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்துட்டு இதை காம்பேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் மாஸ்க் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே என்னுடைய ஹேர் டெக்ஸ்சரில் நான் பெரிய சேஞ்ச் வந்து பார்த்தேன். மெயினாக இந்த மாதிரி ஹீட்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேரோட டெக்ஸ்சரே வந்துட்டு ரொம்ப பொசுங்கின மாதிரி இருக்கும். அது இந்த ஹேர் மாஸ்க் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. ஸோ டேமேஜ் ஹேருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி மாஸ்க் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மாஸ்க்கும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா மறுபடியும் கொஞ்சம் டேம்பாக இருக்க ஹேரில் நான் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் வேறு சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் வந்துட்டு இந்த சீரமில் வந்துட்டு மறுபடியும் வந்து கையை வச்சிருக்கேன். எனக்கு இந்த ரேஞ்ச் சீரம் அகேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஈரமான முடியில் வந்துட்டு அப்ளை பண்ணிப்பேன். லைக் ஹேர் வாஷ் பண்ணிட்டு சொட்ட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, டேம்பாக இருக்கணும் உங்கள் முடி. அதில் வந்து நான் ஒரு 2-3 பம்ப்ஸ் எடுத்துட்டு என்னுடைய ஹேரில் வந்து நான் ரன் பண்ணிப்பேன். அதுவும் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு தலை குளிச்சதுல ஏதாவது சிக்கு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் அழகாக ரிமூவ் பண்ணிடும். அண்ட் செம்ம மேனேஜபிள் ஆகும் அகைன். அண்ட் உங்களுக்கு டெக்ஸ்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தொட்டிங்கன்னா அப்படியே சாஃப்டா, ஹேரே வந்துட்டு செம்ம சில்கியா அழகா வந்து ஃபீல் ஆகும். இது வரைக்கும் எனக்கு சீரம் போடுறதுனால ஃபிட்டன்ஸ் டேமேஜ் அந்த மாதிரி கெட்டது எதுவும் வராம வந்து பாத்துக்குச்சு. ஸோ அதுக்காகவாச்சும் நீங்க வந்து சீரம் கண்டிப்பா உங்களுடைய ஹேர் கேர் ரொட்டீன்ல நீங்க இன்கார்பரேட் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ற ரெகுலரா ரொட்டீனா யூஸ் பண்ற 3 ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நான் உங்களுக்கு கண்டிப்பா இதை இன்சிஸ்ட் பண்ணுவேன். நீங்க இந்த ரேஞ்ச் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். நான் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். இது அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க தாராளமா செக் பண்ணலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.